அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அனிமல் டிஷ்யூஸஸ். ஸோ இப்போ அனிமல் டிஷ்யூஸஸ் பற்றி தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். An assemblage of one or more types of specialized cells held together with extracellular material constitute the tissue அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ டிஷ்யூ அப்படிங்கிறது நம்ம முன்னாலே பாட்னியில், அதாவது ஜைலம், சிம்பிள் டிஷ்யூஸஸ், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் படித்தோம் இல்லையா பிளான்ட்டில், அதே தான் இங்கேயும். இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறாங்க, அசம்பிளேஜ் ஆஃப் ஒன் ஆர் மோர் டைப்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கவங்கள தான் டிஷ்யூன்னு சொல்கிறோம். த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் நோன் அஸ் ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ மெடிக்கல் லைனில் இந்த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸஸ், டிஷ்யூக்களை மட்டுமே பற்றி படிக்கக்கூடிய படிப்பு இருக்குது, அதுக்கு பேர் என்னது? ஹிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? தென் அடுத்தது இதில் சிம்பிள் டிஷ்யூஸ், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, அது இதுலேயே என்ன இருக்குது? ரெண்டு வகையான டிஷ்யூஸஸ் இருக்காங்க, ஒன்று சிம்பிள், இன்னொன்று காம்பவுண்டு. இப்போ சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படிங்கிறவங்க யார்? குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் இன் ஒரிஜின், ஃபார்ம், ஸ்ட்ரக்சர் அண்ட் பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸ், ஒரிஜின், ஃபார்ம், ஸ்ட்ரக்சர் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கக்கூடிய செல்லை சிம்பிள் டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். காம்பவுண்ட் அப்படின்னு எடுத்தோம்னா குரூப் ஆஃப் செல்ஸ் டிஃப்ரெண்ட் இன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் பட் கோஆர்டினேட் டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனை செய்கிறதுக்கு ஏ குரூப் ஆஃப் செல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் காம்பவுண்ட் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக அனிமல் டிஷ்யூஸஸ் கேன் பி குரூப்ட் இன்ட்டு 4 பேசிக் டைப்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அனிமல் டிஷ்யூஸில் மொத்தம் 4 வகையான டிஷ்யூஸஸ் இருக்குது. ஸோ அப்போ அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பேசிஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன். ஸோ அந்த திசுக்களினுடைய அமைப்பு மற்றும் அது செயல்படக்கூடிய விதம், அது ரெண்டை பொறுத்து 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எபிதீலியல் டிஷ்யூ. எபிதீலியல் அப்படின்னா அவுட்டர் கவரிங்கில் இருக்கக்கூடிய செல்ஸ் அப்படி டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா கனெக்டிவ் டிஷ்யூ, ஜாயிண்டில் இருக்கக்கூடியவங்க கனெக்டிவ். அடுத்து வந்து பார்த்தோன்னா மஸ்குலர் டிஷ்யூ, சதையில் இருக்கக்கூடிய திசுக்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா நர்வஸ் டிஷ்யூ, நரம்பு திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ அண்டு நர்வஸ் டிஷ்யூ. ஸோ 4 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் எதில் இருக்காங்க? நம்ம காம்பவுண்ட் டிஷ்யூஸில் இருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிதீலியல் டிஷ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? இட் இஸ் த சிம்பிளஸ்ட் டிஷ்யூ கம்போஸ்ட் ஆஃப் 1 or more layers ஆஃப் செல்ஸ் கவரிங் த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி அண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்மளுடைய அவுட்டர் கவரிங் செல்ஸ், அதை அவுட்டர் கவரிங் டிஷ்யூஸஸ், அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எபிதீலியல் அப்படின்னு சொன்னோம். The cells are arranged very close to each other, with less extracellular material. ஸோ இப்போ இவங்க எப்படி இருக்காங்க? அரேஞ்ச்டு வெரி க்ளோஸ், ஒன்னோட ஒன்று ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. வித் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல் எதுவுமே இல்லை, வித் லெஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலர். ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலர்னால் செல் இல்லாத, அதாவது செல்லுலர் அந்த டைப் செல் இல்லாமல் வேற ஒரு பொருள், வேற ஒரு டெபாசிஷன் அந்த இடத்துல இல்லை, செகண்டரி மெட்டீரியல்ஸ் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். தென் எபிதீலியல் செல்ஸ் லை ஆன் எ நான் செல்லுலர் பேஸ்மெண்ட் மெம்பரைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல்கள் எங்கே இருக்குது அப்படின்னா நான் செல்லுலர் பேஸ்மெண்ட் மெம்பரைன். பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீடை வந்து ஒரு பேஸ்மெண்ட் போட்டு தான் மேலே எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த அது நம்ம ஒரு வீடு அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அந்த பேஸ்மெண்ட் மேலே இருக்குது. அதே மாதிரி இந்த எபிதீலியல் செல்ஸும் ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரைனில் இருக்குது, ஒரு ஜவ்வு இருக்குது. அந்த ஜவ்வு யார் அப்படின்னா நான் செல்லுலர் அப்படின்னு சொல்கிறோம். நான் செல்லுலர் அப்படின்னா அது செல்களால் ஆனது கிடையாது. ஸோ அது ஜஸ்ட் அ மெம்பரைன், ஒரு ஜவ்வு தான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எபிதீலியல் டிஷ்யூ ஜென்ரலி லேக்ஸ் பிளட் வெசல்ஸ். ஸோ எபிதீலியல் செல்ஸ் என்ன கிடையாது? பிளட் வெசல்ஸ் கிடையாது. ஸோ அப்போ பிளட் வெசல்ஸ் கிடையாது அப்படின்னா என்ன மீனிங்கு? அங்கே ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இல்லை, ஏன்னா அது ஒரு ஜவ்வு மேலே தான் இருக்குது, அவுட்டர் கவரிங் லேயராக தான் இருக்காங்க. The epithelium is separated by the underlying connective tissue which provides it with the nutrients. So அப்போ epithelium எங்கே இருக்குது? Separated by the underlying connective tissue. ஸோ அப்போ கனெக்டிவ் டிஷ்யூவும் எபிதீலியல் டிஷ்யூவும் ஒரு டிஷ்யூனால் என்ன பண்ணுறது? பிரிக்கப்பட்டிருக்கு. இட் ப்ரொவைட்ஸ் வித் த நியூட்ரியன்ஸ். ஸோ அப்போ இந்த எபிதீலியல் செல்லுக்கான the epithelium is separated by the underlying connective tissue. connective tissue மூலமாக தான் இந்த epithelial tissue தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது எதை கொடுக்குது அப்படின்னா which provides with it nutrients, ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. There are 2 types of epithelial tissue, that is simple epithelium is composed of single layer of cells resting on a basement membrane. Compound epithelium is composed of several layers of cells, only the cells of the deepest layer rest on the basement membrane. ஒன்று சிம்பிள் எபிதீலியம், இன்னொன்று காம்பவுண்ட் எபிதீலியம். அங்கே முன்ன பார்த்த மாதிரியே சிம்பிள் டிஷ்யூஸஸ் அண்டு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸஸ் அப்படின்னு 2 டைப் மாதிரி.
இங்கேயும் வந்து பார்த்தோன்னா எபித்தீலியத்திலேயே சிம்பிள் எபித்தீலியம், காம்பவுண்ட் எபித்தீலியம் அப்படின்னு இருக்குது. சிம்பிள் எபித்தீலியம்னா என்னது? சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் எங்கே இருப்பாங்க? ரெஸ்டிங் ஆன் ஏ பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஒரு பேஸ்மெண்ட் மெம்பரேன் மேலே அந்த சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் ஒட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் சிம்பிள் எபித்தீலியல் செல்ஸ். இன்னொருத்தவங்க வந்து காம்பவுண்ட் எபித்தீலியம். இவங்க எங்கே இருப்பாங்க? ஒன் ஆர் மோர் ஃபியூ லேயர் ஆஃப் செல்ஸ் இருப்பாங்க. ஆனால் அதில் எல்லாருமே பேஸ்மெண்ட் மெம்பரேனில் இருக்க மாட்டாங்க. அந்த டீப்பஸ்ட் லேயர், ஃபஸ்ட்டு அடியில் இருக்கக்கூடிய லேயர் மட்டும் பேஸ்மெண்ட்டில் இருப்பாங்க. மற்ற யாருமே பேஸ்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க. இவங்க யார் அப்படின்னா காம்பவுண்ட் எபித்தீலியம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, the skin which forms the outer covering of the body protects the underlying cells from drying, injury and microbial infections. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ப்ரொடெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு. பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடியது நம்ம அனிமல்ஸில் எடுத்துக்கிட்டோன்னா பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் தான் இல்லையா. உள்ளே இருக்கக்கூடிய டிஷ்யூஸஸ், போன்ஸு, நர்வ்ஸு, பிளட் வெசல்ஸு, இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாப்பாக வச்சுருக்கிறது இது இந்த ஸ்கின். ஸோ அது ட்ரை ஆகாமல், காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு, இன்ஜுரிஸ் காயம்பட்டால் தடுக்கிறதுக்கு அல்லது காயம்பட்டால் அதை சரி பண்ணுறதுக்கு, மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு, நுண்ணுயிர்களால் தாக்கப்படுறதை தடுக்கிறதுக்கு தான் இது ஃபங்க்ஷன் பண்ணுது. தே ஹெல்ப் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு நியூட்ரியன்ஸ். ஸோ அப்போ இது என்ன பண்ணுது? அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு நியூட்ரியன்ஸ், உணவுப் பொருட்களை உறிஞ்சறதுக்கு பயன்படுது அண்டு நீரை உறிஞ்சறதுக்கு பயன்படுது. இப்போ வெளியில் இல்லை, ஸோ உள்ளுக்குள்ளார. ஸோ நம்ம பாடியில் நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, குடிக்கக்கூடிய தண்ணி பிளட் வெசல்ஸ் மூலமாக பிளட்டில் கலக்குது அப்படின்னா அது யார் மூலமாக தான் கலக்கும்? இந்த எபித்தீலியல் செல்ஸ் மூலமாக தான் கிடக்கும். நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல் பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்டொமக்குக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கொஞ்சம் லேயர் தான் சிறுகுடல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க? வாட்டரையும் நியூட்ரியன்ஸ், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து நியூட்ரியன்ஸையும் அப்சர்வ் பண்ணக்கூடியவங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, தே ஆர் இன்வால்வ்ட் இன் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், இன்வால்வ்ட் இன் எலிமினேஷன். ஸோ அப்போ எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னா நம்ம உடம்புல செல்லுக்குள்ளார நடக்கக்கூடிய வேஸ்ட்டு யார் வெளியேற்றுவா? நம்ம ஸ்கின் மூலமாக தான் வெளியேற்றுவோம் இல்லையா. வியர்வைகளாக வெளியேற்றுறது, ஆயில்ஸாக வெளியேற்றுறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா, சம் எபித்தீலியல் டிஷ்யூ பர்ஃபார்ம் செக்ரட்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னா சுரக்கக்கூடிய வேலைகளை செய்வாங்க. யாரை சுரக்கிறாங்க? செக்ரேஷன் ஆஃப் ஸ்வெட், வேர்வையை சுரக்கிறாங்க. சலைவா, உமிழ்நீரை சுரக்கிறாங்க. மியூக்கஸ் அப்படிங்கிறது சளிப்படலம், கோழைப்படலம் அப்படின்னு சொல்லுவோம், அதை சுரக்கிறாங்க. அண்டு என்சைம்ஸ், நொதிகளை சுரக்கிறாங்க. இப்போ செக்ரேஷன் ஆஃப் ஸ்வெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வேர்வை சுரப்பிகள் எங்கே இருப்பாங்க? நம்மளுடைய தோலுக்கு அடியில் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ அவங்க ஒரு செக்ரட்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சலைவா, நம்மளுடைய வாய்ப்பகுதியில் இந்த கண்ணர்களே கன்னத்தினுடைய அந்த உள் பகுதியில் தான் வந்து பார்த்தோன்னா சலைவா சுரக்கும். ஸோ அப்போ அதுவும் வந்து பார்த்தோன்னா எபித்தீலியல் செல்ஸினுடைய வேலை தான். மியூக்கஸ், கோழைப்படலம், நம்மளுடைய மூக்கு பகுதி, ட்ரக்கியா, அது மூச்சு குழல் பகுதி, உணவு குழாய் பகுதி, இந்த இடத்துலலாம் யார் இருப்பா? மியூக்கஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு க்ரீஸ் லைன் மாதிரி. ஸோ அப்போ அவங்க மியூக்கஸ் இல்லை அப்படின்னா நம்ம பாடியில் வந்து என்ன ஆகும்? நம்ம ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகும்போதோ, வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போதோ, ஏர் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போதோ அந்த ஃபுட் பைப்பு ஆர் விண்ட் பைப்பு இது எல்லாமே வந்து என்னாகும்? டேமேஜ் ஆகும். அண்டு என்சைம்ஸ், நொதிகளை சுரக்கக்கூடியது. இப்போ நம்ம உடம்புல நம்ம ஸ்டொமக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, வயிறு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போய் தங்குது, அந்த இடம் தான் ஸ்டொமக்கு. ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஆசிட் சுரக்கும். ஸோ அது சுரந்துச்சுன்னா தான் நம்ம சாப்பாடு வந்து செரிக்கும். அப்போ அந்த HCl யார் சுரக்கிறா? இந்த ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய எபித்தீலியல் செல்ஸ். ஸோ அப்போ அவங்களும் செக்ரட்டரி ஃபங்க்ஷன்ஸ் தான் செய்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் சிம்பிள் எபித்தீலியம். இட் இஸ் ஃபார்ம்டு சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ். இட் ஃபார்ம்ஸ் அ லைனிங் ஃபார் த பாடி கேவிட்டிஸ் அண்டு டக்ட்ஸ். எங்கே இருக்காங்க? லைனிங் ஃபார் த பாடி கேவிட்டிஸ். பாடி கேவிட்டிஸ் அப்படின்னா என்னது? உள்ளே இருக்கக்கூடிய கேவிட்டிஸ் பகுதி, அதாவது கேப் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த அவுட்டர் கவரிங்கில் இருக்கக்கூடியவங்க, உள் லேயர் கவரிங்க்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க. அண்டு டக்ட்ஸு, டக்ட் அப்படின்னா சுரக்கக்கூடிய அந்த குழாய் பகுதி இருக்குல்லையே, அது அவங்கள தான் வந்து செக்ரட்டரி டக்ட்ஸ், சுரப்பு குழாய்கள் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் எபித்தீலியம் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு ஃபாலோயிங் டைப்ஸ். என்னென்ன டைப்ஸாக இருப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த சிம்பிள் எபித்தீலியம் அப்படிங்கிறது ஃபர்தர் டிவைடட் இன்டு ஃபாலோயிங் டைப்ஸ். மொத்தம் 5 டைப் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோமோஸ் எபித்தீலியம், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூபாய்டல் எபித்தீலியம், அடுத்து வந்து பார்த்தோம்னா தேர்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலும்னார் எபித்தீலியம், அடுத்து 4வது வந்து பார்த்தோன்னா சீலியேட்டட் எபித்தீலியம், 5வது டைப் வந்து பார்த்தோன்னா கிளாண்டுலர் எபித்தீலியம் அப்படின்னு மொத்தம் 5 டைப் இருக்காங்க. யார்? ஸ்கோமோஸ், கியூபாய்டல், காலும்னார், சீலியேட்டட் அண்டு
கிளாண்டுலர் அப்படின்னு. இதில் ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஸ்குவாமோஸ் டைப் ஆஃப் எபித்தீலியம். இந்த ஸ்குவாமோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது பேஸ்மெண்ட் மெம்பரேன் ஒரு லேயர் அடுக்கியிருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஸ்குவாமோஸ், அதாவது ஷேப்லெஸ், ஒரு குறிப்பிட்ட வடிவத்திலே இருக்காது, அது பவுண்ட்ரிஸு, அதாவது ஷேப்லெஸ் பவுண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அப்போ அதில் நியூக்ளியஸ் இருக்காங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்குவாமோஸ் எபித்தீலியல் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ஸோ ஸ்குவாமோஸ் எபித்தீலியம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் thin flat cells with prominent nuclei. These cells have irregular boundaries and bind with neighboring cells அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இவங்க எப்படி இருக்காங்க, மேட் ஆஃப் தின் மெல்லிஸாக இருக்காங்க, அண்டு ஃப்ளாட் செல்ஸ் தட்டையான செல்களை கொண்டிருக்காங்க, அண்டு ப்ராமினன்ட் நியூக்ளியை தெளிவான ஒரு நியூக்ளியஸ் காணப்படுது. அண்ட் தி செல்ஸ் ஹேவ் irregular boundaries. அந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தோம் இல்லையா, அந்த பவுண்ட்ரிஸ் வந்து எப்படி இருக்குது, ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அதுதான் irregular பவுண்ட்ரிஸ் இருக்குது. அண்டு பைண்ட் வித் நெய்பரிங் செல்ஸ், யாரோட இருக்காங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லோட பைண்ட் ஆகி ஒட்டி காணப்படக்கூடியறாங்க. இந்த ஸ்குவாமோஸ் எபித்தீலியம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பேவ்மெண்ட் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம். பேவ்மெண்ட் அப்படின்னா அந்த அலை மாதிரி இருக்கிறது தான் பேவ்மெண்ட் மெம்பரேன். ஸோ அப்போ அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா விச் ஃபார்ம் டெலிகேட் லைனிங் ஆஃப் த பியூக்கல் கேவிட்டி. ஸோ பியூக்கல் கேவிட்டி அப்படிங்கிறது நம்ம தொண்டை பகுதி வாய்க்குள்ளே இருக்கு இல்லையா, ஃபுட் பைப்லாம் சொல்லுவோமே, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பியூக்கல் கேவிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இப்போ அந்த இடத்துல இருக்கவங்க ஆல்வியோலி ஆஃப் லங்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆல்வியோலி ஆஃப் லங்ஸ். ஸோ நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி டேக்கில் நீங்கள் படிச்சிருக்கோம், லங்ஸ் வந்து உள்ளே பார்த்தோன்னா பிராங்கியோல்ஸ்னு படிச்சிருவோம். பிராங்கியோல்ஸுக்கு அப்புறம் என்ன யார் இருப்பாங்க, ஆல்வியோலிஸ், ஒரு சின்ன பலூன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அவங்க முட்டையாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஆல்வியோலிஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களும் இந்த ஸ்குவாமோஸ் டைப் ஆஃப் எபித்தீலியம் தான். ப்ராக்சிமல் டியூபிள் ஆஃப் கிட்னிஸ், கிட்னியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்னி டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம நெஃப்ரான் டியூப்ஸ், அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களும் இந்த ப்ராக்சிமல் டியூபியூல் தான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கவரிங் ஆஃப் ஸ்கின் அண்டு டங்கு, நம்மளுடைய தோல் பகுதியிலும் நம்மளுடைய நாக்கு பகுதியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஸ்குவாமோஸ் தான். ஸோ இங்கே ப்ராக்சிமல் டியூபியூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்னி சிறுநீரக குழாய் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருக்கவங்க தான் ப்ராக்சிமல் டியூபியூல். ரைட்டா? நெஃப்ரான் அப்படிங்கிறவங்க இட்ஸ் எ யூனிட் ஆஃப் கிட்னி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? தென் it protects the body from mechanical injury, drying and invasion of germs. Invasion of germs அப்படின்னா நுண்ணுயிரிகள் உள்நுழைவதை தடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம், இன்வாசிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூபாய்டல் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கியூப் செல்ஸ். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் கியூபிக்கல் செல்ஸ். அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இர்ரெகுலர் செல்ஸ் இருந்துச்சு இல்லையா, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெகுலர் செல்ஸ். இட்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் இன் கியூப், ஒரு கியூப் மாதிரி சதுரமாக இருக்கக்கூடியது. த நியூக்ளியஸ் இஸ் ரவுண்ட் அண்ட் லைஸ் இன் த சென்டர். நியூக்ளியஸ் வந்து ரவுண்டாக இருக்காங்க அண்டு சென்டரில் இருக்காங்க. முக்கியமாக கியூபிக்கல் அதாவது கியூபாய்டல் எபித்தீலியத்தில் நியூக்ளியஸ் அப்படிங்கிறவங்க சென்டரில் இருப்பாங்க. திஸ் டிஷ்யூ இஸ் ப்ரெசென்ட் இன் த தைராய்டு வெசிகிள்ஸ். எங்கே இருப்பாங்க அப்படின்னா தைராய்டு வெசிகிள்ஸ். தைராய்டு அப்படிங்கிற வந்து பார்த்தோன்னா நம்ம தொண்டை பகுதி இருக்கு இல்லையா, தொண்டைக்கு பின்பகுதி, அதாவது பின்கழுத்து பகுதி கிடையாது, நம்ம தொண்டை அப்படிங்கிறது முன்பகுதி, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான் வந்து தைராய்டல் வெசிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா சாலிவரி கிளாண்ட்ஸ், நம்மளுடைய உமிழ்நீர் சுரப்பிகளில் இருக்கக்கூடியவங்க இந்த கியூபாய்டல். ஸ்வெட் கிளாண்ட்ஸ், வேர்வை சுரப்பிகளில் இருக்கக்கூடியவங்க இந்த கியூபாய்டல். அண்ட் எக்ஸோக்ரைன் பேங்க்ரியாஸ். எக்ஸோக்ரைன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கல்லீரலில் ஒட்டி காணப்படக்கூடிய செல். அங்கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிளட் ரெகுலேட்டர்ஸ் இருப்பாங்க, எது குளுக்கோகானோ இன்சுலினும் செக்ரேட் ஆகக்கூடிய அந்த அந்த எக்ஸோக்ரைன் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய செல்ஸும் யார் தான், இந்த கியூபாய்டல் எபித்தீலியம் தான். இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த இன்டெஸ்டைன் அண்ட் டியூபுலர் பார்ட் ஆஃப் த நெஃப்ரான் கிட்னி டியூபியூல்ஸ். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டெஸ்டைன் எங்கே இருப்பாங்க, இன்டெஸ்டைன் பகுதி குடல் பகுதியிலையும், டியூபுலர் பார்ட் ஆஃப் நெஃப்ரான். நெஃப்ரான் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோன்னா முன்னே சொன்னோம் யூனிட் ஆஃப் கிட்னி அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நெஃப்ரானுடைய ஸ்ட்ரக்சரில் ஒரு டியூப் இருக்கும், அந்த டியூபியூலில் இருக்கக்கூடிய இந்த கியூபாய்டல் எபித்தீலியம். ஆஸ் அ மைக்ரோவில்லி தட் இன்க்ரீஸ் த அப்சார்ப்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ மைக்ரோவில்லை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், நம்ம ஸ்டொமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் மைக்ரோவில்லி அப்படின்னு சொல்லுவாங்க, வில்லைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரின்ச்சஸ், ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்க தான் அப்படியே ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அது மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, நியூட்ரிஷன்ஸை கவர் பண்ணுவாங்க. தேர் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் செக்ரீஷன் அண்டு அப்சார்ப்ஷன். ஸோ இவங்களுடைய முக்கியமான வேலை என்னது, செக்ரீஷன், சுரத்தலும் உறிஞ்சுதலும், அதுதான் இவங்களுடைய வேலை. ஸோ இப்போ இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கியூபிக்கல் அல்லது கியூபாய்டல் எபித்தீலியம். அதே மாதிரி பேஸ்மெண்ட் மெம்பரேன், இது கனெக்டிவ். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இருக்காங்க, இந்த கியூப் லைக் செல்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் ப்ராமினென்ட்டு தெளிவான சென்டர் லையிங் நியூக்ளியஸ் இருக்காங்க.
அடுத்து காலம்னார் எபித்தீலியம். காலம்னார்னா தூண் மாதிரி இருக்கக்கூடியவங்க. இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எ சிங்கிள் லேயர் ஆஃப் ஸ்லண்டர் எலாங்கேட்டட் பில்லர் லைக் செல்ஸ். யார் மாதிரி இருக்காங்க? பில்லர் லைக் தூண் மாதிரி நிற்கக்கூடிய பெரிய பெரிய செல்களாக இருக்காங்க. தேர் நியூக்ளியர் ஆர் லொக்கேட்டட் அட் த பேஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா காலம்னாரில் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது கீழே பேஸில் இருக்கக்கூடியது. இட் இஸ் ஃபார்ம் லைனிங் த ஸ்டொமக், கால் பிளேடர், பைல் டக்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன், காலன், ஓவிடக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க எங்கெல்லாம் இருக்காங்க? ஃபாண்ட் லைனிங் ஆஃப் ஸ்டொமக். எங்கே இருக்காங்க? லைனிங் ஆஃப் ஸ்டொமக். லைனிங் ஆஃப் ஸ்டொமக்னால் நம்மளுடைய வயிறு பகுதி, ஸ்டொமக்கினுடைய அந்த வால் பகுதி, அதை தான் வந்து லைனிங் ஆஃப் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவோம். கால் பிளேடர். கால் பிளேடர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த நம்ம அதை எப்படி சொல்லுவோம்? கால் பிளேடர் அப்படின்னு. பிளேடர் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவோம்? அதாவது இந்த கோழிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அரைக்கக்கூடிய பகுதி ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும், அந்த பகுதி தான் கால் பிளேடர் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் கால் பிளேடர். பைல் டக்ட். ஸோ டக்ட் அப்படின்னு பைல் ஜூஸ். பைல் ஜூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட்ஸ் டைஜஸ்டிவ் என்ஜிம் வரக்கூடியவங்க தான். ஸோ அந்த சுரக்கக்கூடிய இடத்துக்குள்ள இருக்கக்கூடியவங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன் சிறுகுடல் பகுதியில் இருக்கக்கூடியவங்க. காலன். காலன் அப்படின்னா அந்த குடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காலன்னா அப்படி வளைவாக நெளிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோன்னா காலன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க. ஓவிடக்ஸ். ஓவி அப்படின்னு என்னது? கருமுட்டை உற்பத்தி ஆகக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவங்க. அண்டு ஃபார்ம்ஸ் த மியூக்கஸ் மெம்பரேன், கோழைப்படலத்தை உருவாக்கக்கூடியவங்க. ஸோ இவங்கெல்லாம் யார் இருப்பாங்க? இந்த காலம்னார் எபித்தீலியம் இருப்பாங்க. இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா செக்ரீஷன் அண்டு அப்சார்ப்ஷன்ஸ். ஸோ இவங்க தான் அந்த காலம்னார் எபித்தீலியம். பெரிய பெரிய தூண் மாதிரி இருக்காங்களா? ஸோ கியூபாய்டில் வந்து பார்த்தோன்னா சென்டர் நியூக்ளியஸ் இருந்துச்சு. இங்கே எப்படி இருக்காங்க? பேஸில் தான் அதனுடைய நியூக்ளியஸ் இருக்காங்க. ஓகேவா? தென் அடுத்து சீலியேட்டட் எபித்தீலியம். சர்டன் காலம்னார் செல்ஸ், அதே காலம் செல்ஸ்லேயே மேலே கொஞ்சோண்டு சிலியானா ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் சீலியேட்டட் எபித்தீலியம் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தேர் ஃபங்க்ஷன் இஸ் டு மூவ் பார்ட்டிகல்ஸ் ஆர் மியூக்கஸ் இன் எ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் ஓவர் த எபித்தீலியம். ஸோ அப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மூவ் பார்ட்டிகல்ஸ், இது என்ன பண்ணும்? உள்ளே வரக்கூடிய பார்ட்ஸை மூவ் பண்ணக்கூடியது, தள்ளக்கூடியது அல்லது நகர்த்தக்கூடிய பகுதியாக செயல்படக்கூடியது. அண்ட் இட் இஸ் சீன் இன் த ட்ரக்கி ஆஃப் வின் பைப். ஸோ அப்போ நம்மளுடைய மூச்சுக்குழாய் பகுதியில் இருக்கிறாங்க. பிராங்கியோல்ஸ் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்கியாவுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பிராங்கைட்டிஸ், பிராங்கியோல்ஸ்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளார ஃப்ரின்ச்சஸ், லங்ஸ்க்குள்ளார இருக்கக்கூடிய பகுதி அது. அடுத்து வந்து பார்த்தோம்னா கிட்னி டியூபியூல்ஸ், சிறுநீரக பகுதியில் இருக்கக்கூடியவங்க. இந்த ஃபெலோப்பியன் டியூபிள்ஸ் ஆஃப் ஓவிடாக்ஸ். ஸோ ஃபெலோப்பியன் டியூபிள் அப்படிங்கிறது ஃபீமேல்ஸில் இருக்கக்கூடிய கருமுட்டை உற்பத்தி ஆகக்கூடிய இடம், அதுதான் ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கெல்லாம் தான் யார் இருப்பாங்க? இந்த சீலியேட்டட் எபித்தீலியம் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் இந்த சீலியேட்டட் எபித்தீலியம். ஸோ இந்த மேலே ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்கள தான் என்னென்னு சொல்லுவோம்? நம்ம சிலியா அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? என்னென்னு சொல்கிறோம்? சிலியா அப்படின்னு சொல்கிறோம். இவங்க பேசல் கிரானுவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலம்னார் செல்ஸில் இருக்கக்கூடிய கிரானுவல்ஸ். இவங்க வந்து காப்லெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்தில் இருக்கிறது. அடுத்து இது வந்து நியூக்ளியஸ், ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இது பேசல் மெம்பரேன், ஆல்ரெடி நம்ம முன்ன பார்த்தது தான். அடுத்து வந்து பார்த்தோன்னா கிளாண்டுலர் எபித்தீலியம். ஸோ அப்போ சுரக்கக்கூடிய எபித்தீலியம் அப்படின்னா த செல்ஸ் ஆர் ஆஃபன் மாடிஃபைட் டு பெர்ஃபார்ம் ஸ்பெஷலைஸ்டு கிளாண்ட் செல்ஸ். ஸ்பெஷலைஸ்டு கிளாண்ட், சுரக்கக்கூடிய சுரப்பி செல்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த செல்லுக்கு பேர் கிளாண்டுலர் எபித்தீலியம் செல்ஸ் அப்படின்னு பேர். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் லைன்ஸ் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். எங்கே கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அப்படிங்கிறது உணவு பாதையில் இருக்கக்கூடிய சுரக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடியது. ஸ்டொமக்கு, அப்புறம் ஃபுட் பைப்பு, இன்டெஸ்டினல் பைப்பு, அதுலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடியவங்க. அண்டு பேங்க்ரியாட்டிக் டியூபியூல்ஸ். பேங்க்ரியாட்டிக் டியூபியூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேங்க்ரியாட்டிக்கில் தான் நம்ம பிளட் ரெகுலேட்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இன்சுலின் செக்ரேட் ஆகக்கூடியவங்க, குளுக்கோகான் செக்ரேட் ஆகக்கூடியவங்க. ஸோ அந்த செக்ரேட் ஆகக்கூடிய செல்ஸில் அந்த டியூபியூல்ஸில் இருக்கக்கூடியவங்க. அண்டு இன்டெஸ்டினல் கிளாண்ட்ஸ், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய குடல் சுரப்பிகள்லேயும் இவங்க இருக்காங்க. யார் அப்படின்னா இவங்க தான் அந்த கிளாண்டுலர் எபித்தீலியம் செல்ஸ். இவங்க காப்லெட் செல்லு. இவங்க வந்து பார்த்தோன்னா சீலியேட்டட் காலம்னரு. இதுதான் சிலியா. அந்த இடத்துல நமக்கு டாக் பகுதி காமிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அது வந்து ஃப்ரின்ச்சஸ், அது மைனூட்டாக இருக்கிறதுனால அது நம்ம காட்டல. இது வந்து பார்த்தோன்னா பேஸ்மெண்ட்டு, பேசல் செல்லு. இது வந்து பார்த்தோன்னா கனெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே, இதோட நம்ம இன்றைக்கி சாப்டர்ஸை முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா காம்பவுண்ட் எபித்தீலியம் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூப்பா.